ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணைகள் தொடர்பில் இன்று கவனம் செலுத்தப்பட உள்ளது. இதன்போது எடுக்கப்படவுள்ள தீர்மானங்கள் இலங்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அமையும் என சிரேஷ்ட சட்டத்தரணி பிரதிபா மகாநாமஹேவா கூறுகின்றார். இன்றைய நாள் இலங்கைக்கு தீர்மானமிக்கதாகும். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் முக்கியமான பிரேரணைகள் கவனத்தில் கொள்ளப்பட உள்ளமையே இதற்கான காரணமாகும். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தனது உரையில் சுட்டிக்காட்டியிருந்த உண்மையை கண்டறிவதற்கான ஆணைக்குழு மற்றும் காணாமற் போனோர் தொடர்பில் ஆராயும் ஆணைக்குழு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. மனித உரிமைகள் ஆணையாளர் சைட் அல் உசைன் சமர்ப்பித்த விசாரணையில் உள்ள ஹைபிரிட் நீதிமன்ற கட்டமைப்பு இரண்டாவது விடயமாகும். ஒரு வாரத்திற்கு முன்னர் இலங்கை ஆஸ்திரேலியாவின் இணை அனுசரணையுடன் அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்ட பிரேரணை மூன்றாவது விடயமாகும். மூன்றாவது பிரேரணை தொடர்பிலேயே அநேகமானவர்கள் இணக்கம் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அமெரிக்கா பிரேரணை தொடர்ந்தும் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சர்வதேச நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் மேற்பார்வையில் முழுமையான உள்ளக விசாரணை பொறிமுறை என்ற ரீதியில் இந்த பிரேரணைகளில் மாற்றம் ஏற்படலாம். எனினும் ஜெனீவாவில் தற்போது பிரச்சனைகள் எழுந்துள்ளன. புலம்பெயர் எல்டிடி ஆதரவாளர்களின் வேண்டுகோளுக்கு அமைய சில நாடுகள் ஹைபிரிட் விசாரணை கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என கோரியுள்ளன. அமெரிக்க பிரேரணையை அமுல்படுத்துவதா அல்லது சைட் அல் உசைனின் ஹைபிரிட் நீதிமன்றத்தை நடைமுறைப்படுத்துவதா என்ற பிரச்சனை எழுந்துள்ளது. அமெரிக்கா பிரேரணையால் ஹைபிரிட் யோசனை மூழ்கடிக்கப்படலாம். ஹைபிரிட் தொடர்பிலான பிரேரணை முன்வைக்கப்பட்டாலும் அச்சப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் கடந்த முறை எமக்கு 12 நாடுகள் ஆதரவளித்தன. மேலும் 12 நாடுகள் நடுநிலை வகித்தன. நடுநிலை வகித்த 8 நாடுகள் இம்முறை இலங்கைக்கு ஆதரவு வழங்க முன் வந்துள்ளன. ஆகவே வாக்கெடுப்புக்கு சென்றாலும் இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் அமெரிக்க பிரேரணையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இலங்கைக்கு உள்ளது.